வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் நீரூற்றுகளையும் சிருஷ்டித்தவரும் அதை என்றென்றைக்கும் அரசாண்டு வருகிறவரும் ஆகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, யூடியூப் அன்பர்களே, உங்கள் யாவரையும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு கூட நானும் சோஃபியும் வாழ்த்துகின்றோம். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமான ஒரு சத்தியத்தை தியானிக்க போகின்றோம். ஆம், இன்று கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு வசனத்தை தியானித்து உறுதியாய் அந்த வாக்கியத்தை வசனத்தை பற்றி கொள்ள போகிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாயிருக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாயிருக்கிறான். அப்ப இன்றைக்கு சிலர் என்ன இயேசு மகாராஜா குறித்து என்ன நினைக்கிறாங்க? அவர் ஒருவேளை கனம் பெற தக்கவர் மட்டும் நினைச்சிட்டு அவர் தேவனுடைய குமாரன் என்பதை மறக்கிறவங்க சிலர் இருக்கிறாங்க. இல்லைன்னா அவருக்குரிய கனம் செலுத்தாதவங்க இருக்கிறாங்க. பிதாவை கனம் பண்றோம், நாங்க குமாரனை கனம் பண்ண மாட்டோம்னு சிலர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இங்க வாக்கியம் அழகா சொல்லுது, குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ண மாட்டான். அப்ப இருக்கிறான். குமாரனை கனம் பண்ணலன்னா ரெண்டு இடத்துலையுமே ஃபியூஸ் போயிடுச்சு. எங்க பிதாவின் சமூகத்திலும் சரி, பிதாவும் ஒண்ணுமே அதை எடுக்க மாட்டார் அவங்கள. குமாரனையும் கனம் பண்ணால் குமாரனிடத்திலும் ஒரு தயவு இல்லாமல் இருக்கும். அப்படியானால் பிதாவினிடத்தில் இரக்கம் பெற வேண்டுமானால் முத அவருடைய குமாரனிடத்தில் இரக்கத்தை பெறணும். அப்பத்தான் பிதாவினிடத்தில் நன்மை, இரக்கம், ஆசீர்வாதம், பிதாவினிடத்திலிருந்து எல்லா நன்மைகளும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிடத்திலிருந்து இறங்கி வருதுல்ல. அப்ப அவற்றிலிருந்து வர்ற நன்மைகள்லாம் பெறணும்னா குமாரனை கனம் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அதை கேட்க வேண்டும். நம்ம வேதத்தில் எழுதியிருக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற அனைவரோடும் கிருபை இருப்பதாக. இப்ப தேவ கிருபை யார்கிட்ட போய் ஒட்டுது? இயேசு மகாராஜாவை நேசிக்கிறவங்க கிட்ட தான் அழியாத அன்போடு நேசிக்கிறாங்க. சிலர் நன்மைக்காக சுற்றி வர்றவங்க இருப்பாங்க. அழியாத அன்பு, என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன், எனது இயேசுவை நிற்கிறாங்க பார்த்தியா, அவங்கள தான் கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் குமாரன் கோபப்படக்கூடாது. அவரை கனம் பண்ணாமட்டா கோபம் வந்துடும் அவருக்கு. வேதத்தில் என்ன எழுதியிருக்கு பாருங்க, சங்கீதம் 2 கடைசி வசனத்தை படிச்சேன்னா என்ன எழுதப்பட்டிருக்கு? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற அனைவரும் பாக்கியவான்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானா நீங்க யோசிச்சு பாருங்க, குமாரன் கோபப்படக்கூடாது. மீட்பர் இயேசு கிறிஸ்து, மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து கோபப்படக்கூடாது. நமக்காக உயிரையே கொடுத்து மரித்துயிர்த்து கொடுக்க முன்வந்த அவரை பார்த்து அவரிடத்துல ரெஸ்பெக்டா கண்ணியமா அவரை கனம் பண்ணி அன்பு கூர்ந்து நடக்காமற் போனால் அவங்க மேல தீமை வருது. 1 கொரிந்தியர் 16:22 எடுத்து படிச்சு பார்த்தா சோஃபி இவ்வாறு வேதம் சொல்லுது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். வார்த்தை எவ்வளவு தெளிவாக சொல்லுது பாருங்க. சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று சாபம் கூறப்பட்டு அங்கு எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறணும், குமாரனிடத்தில் அன்பு கூறணும். ஆண்டவர் பாடுறா கெஞ்சி கேட்குற மாதிரி ராப்போஜனத்தை வழங்கும்போது சொல்கிறாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. பிதாவை பார்த்து ஓடி ஆசீர்வாதங்கள்லாம் பெற்றுக்கொள்ளும் போது, நான் உங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்ததெல்லாம் மறந்துடாதீங்கப்பா, என்னை நினைவு கூறும்படி இந்த ராப்போஜன உடன்படிக்கை இந்த காரியத்தை செய்யுங்க சிந்தினார் அப்படின்னு சொல்லி என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கன்றாரு. அப்போ கெஞ்சி கேட்குற மாதிரி இருக்குல்ல, அப்படி விடக்கூடாதுல்ல ஆண்டவரை. ஆமாம், அவரிடத்தில் அன்பு கூறணும். அவர் சிலுவையில் பாடுபட்டதை நினைக்கணும், அவருடைய தியாகத்தை நினைக்கணும். அன்பு கூறுறதுனா என்ன அப்படின்னா அழகான ஒரு வசனம் சொல்லுது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் 23வது வசனம் வாசிக்கின்றேன்.
ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். வசனத்தை கைக்கொள்றதுதான் அவரிடத்துல காட்டுற அன்பு இல்லையா? கரெக்ட். வசனத்தை நீங்கள் கைக்கொள்ளுவது தான், அவருடைய வார்த்தையை நம்ம கை கொள்வது தான், அவருக்கு கீழ்ப்படுகிறது தான். அதுதான் வந்து நம்ம வந்து கிறிஸ்துவின் இடத்தில் அன்பாய் இருப்பது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை டைரக்டா வர்ற இடங்கள் எங்க இருக்கு? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல டைரக்டா வருது இல்லையா? அவைகளை அப்படியே படிச்சு அதன்படி வாழ ஆரம்பிச்சாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் நீங்கள் அன்பு கூறுகிறவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். அப்பொழுது உங்க வாழ்க்கையில சாபங்கள் இருப்பது இல்லவே இல்லை. சரி, அப்ப முதலாவது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனா இருக்கிறான். அப்போ குமாரனுடைய ஆஃபீஸில் உங்கள் ஃபைல் ஓகேனா பிதாவினுடைய ஆஃபீஸில் ஃபைல் ஓகே. மூவர் ஒன்றாக இருக்கிறார்கள், சிங்காசனத்தில் வலது பார்சத்தில் தான் குமாரன் வீட்டு இருக்கிறார் என்றாலும் நான் உங்களுக்கு சும்மா நீங்கள் புரிந்து கொள்ளும்படி உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ குமாரனிடத்தில் நீங்கள் இரக்கத்தை பெறுங்கள், பிதாவினிடத்திலும் உடனே இரக்கத்தை பெறுகிறீர்கள் இல்லையா? ஆமாம், பிதா குமாரன் ஆவியானவரிடத்திலே இரக்கத்தை பெற அது வழிவகை செய்யும். இரண்டாவது பார்ப்பையான சோஃபி, குமாரனை எப்படி பிதா கனம் பண்ணுறாராம்? யோவான் 5:22, நான் இப்போ 23ஆம் வசனத்தை வாசித்தோம். 22 எப்படி சொல்லுது பாரு, என்ன செய்கிறார்? எல்லாரும் அவரை கனம் பண்ணணுன்றக்க அவர் ஸ்டெப் எடுக்கிறார். பிதா வாசி. பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்ப உலகத்துல நடக்கிற காரியங்கள் மேல நியாய தீர்ப்புன்னு ஒன்று எழுதணும்னு சொன்னா பிதா யாரையுமே எழுதுப்பான குமாரன் என்ன சொல்றாரு தான்ப்பா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்காரு. குமாரன் அப்போ ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் பாஸ் பண்றாரா இருக்கும். நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்காரு. அப்போ அவர் தான் ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாரு. அதுபடி நடக்குது இந்த உலகத்துல காரியங்கள். என்ன அப்ப ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவை கனம் பண்ணுகிறது போல குமாரனை எல்லாரும் கனம் பண்ணும்படிக்கு நியாயத்தீர்ப்பு செய்கிற அதிகாரம் எல்லாம் கொடுத்துருக்கு. அதனால அவர் முன்பதாக அவர் லார்ட் கர்த்தாவே என்று சொல்லி நடுங்கி நம்ம நிற்க வேண்டுமா? நடுக்கத்துடனே களி கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் நல்ல அருமையான வைபவங்கள், காரியங்கள், மகிழ்ச்சியான நேரங்கள், விருந்து, சந்தோஷத்திற்காக ஏற்படுத்தப்படுகிறது. இது எல்லாவற்றின் மத்தியில் ஒரு நடுக்கத்தோடு கூடிய களி கூறுதல் இருக்கணும். கர்த்தர் நம்மை கர்த்தருக்கு ஒரு பயந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி அப்படியே நம்ம இதுல எல்லாம் நடக்கிறோமா அப்படின்ட்டு ஒரு எப்பவுமே ஒரு நடுக்கம் இருக்கணும். குமாரன் கனம் பண்றதுக்கு வேற என்ன விதங்கள்லாம் யோசிக்கலாம் சோபி, சொல்லி பார்ப்போம். நம்ம அவருடைய பாடு மரணங்களை வந்து நம்ம தினமும் நினைத்து அவருக்கு நன்றி சொல்லணும். சரி, அதே போல் அவருடைய திருவிருந்து ஆராதனையில தவறாம பங்கு பெற்று அந்த நேரத்தில் அவருக்கு நன்றியோடு கூட நம்ம அதை நம்ம வந்து அந்த பந்தியில பங்கெடுக்கணும். சிலர்லாம் என்ன நினைக்கிறாங்க, அடுத்த மாசம் எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறவங்க இருக்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கிறவங்க இருக்கக்கூடாது இல்லையா? மாதம் ஒரு முறையாகில எடுத்து கர்த்தரை நம்ம வந்து கனம் பண்ணணும். நம்ம கனம் பண்ணணும். அவர் அதனாலே அவர் தருகிற நம்ம பலனை பெற்றுக்கொள்கிறோம். அப்படி அதை எடுக்கும் பொழுது அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தையும் அவர் நமக்காக பிற்கப்பட்டதையும் நம்ம நினைத்து நமக்காக பலியாக கொடுக்கப்பட்டதை நம்ம வந்து மறக்காம நம்ம நினைத்து அதை தியானிக்கணும். நம்ம கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஓகே, இங்கு இன்னொரு வசனத்தை கூட பாருங்க. முந்தின வசனம் பாரு, யோவான் 5:21. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அப்ப இந்த உலகத்துல அவர் நடந்து திரியிறப்ப 3 பேர் உயிரோடு எழுப்பினப்ப அவருக்கு சித்தமானவர்கள் ஒருத்தர் கூட பாடை நடுவில் வருது. உடனே அவருடைய சித்தம் எழுப்புற. அப்ப பிதாவினுடைய சித்தம் ஒன்று உண்டு, குமாரனுடைய சித்தமும் இருக்குது. இது உயிர்த்தெழுதலே இருக்குன்றதை நம்ம காண்கிறோம். உயிர்த்தெழுதல்ல 2 பேருடைய தீர்மானங்களும் செல்லுபடியாகுதுன்றதை காமிக்கிறார். குமாரன் தமிழ் தான் ஜீவன் உடையவர்ங்கிறத அவர் காண்பிக்கிறார். ஆகவே குமாரனை கனம் பண்ண ஆண்டவர் இயேசு மலர்ந்தருளிய அருமையான வார்த்தைகள், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் இருக்குல்ல, அதை ஒரு போர்டா வாங்கி உங்க வீட்டில் வைங்க. அப்ப அது அவர் பரமேறு முன்பதாக சொன்ன நிறைவான வார்த்தை தானே, அழகா இருக்கும். அப்ப பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க, அப்பொழுது பலனடைந்து நீங்க எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அவர் பரமேறு முன்பதா
சொன்ன அருமையான வார்த்தைகள் இப்படிப்பட்டவைகள்லாம் நம்ம என்ன செய்யலாம், எடுத்து வைக்கலாம். அப்ப என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவரை கனம் பண்ணும்படி நானே மெய்யான திராட்சை செடி அப்படி பண்ணலாம். குமாரனை கனம் பண்ணும்படி அவர் சொல்றாரு இல்லையா, என்னாலன்றி உங்களால ஒன்றுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆமா ஆமா. அப்ப என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வீட்டு ஜெப ரூமுக்கு நல்ல ஒரு மெய்யான திராட்சை செடியினுடைய டிசைன் அழகாக வைக்கலாமா இருக்கலாம். அப்ப இதெல்லாம் நீங்களா யோசிக்கலாம், வைக்கலாம். நீங்க அவரை கனம் பண்ணணும், குமாரனை கனம் பண்ணணும். அது பிதா எதிர்பார்க்கிறார். பாடுபட்டாரியா, சிலுவையில் எவ்வளவு பாடுபட்டிருக்காரு, குமாரனை கனம் பண்ணுங்க முதல்ல போய், அப்புறம் பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தானே இந்த வசனம். சரிதானே? ஆமா. அப்ப ஒரு ஊமையை ஆண்டவர் இயேசு குமாரனை கனம் பண்ணாம இந்த உலகம் ஓடுறதுக்குரிய காரியத்தை சொல்லுது. என்ன வேதாந்தத்தில் பார்க்கலாமா? லூக்கா 20ஆம் அதிகாரத்துல ஒரு அருமையான ஒரு ஊமையை மீட்பர் இயேசு கிறிஸ்து சொன்னார். லூக்கா 20 அதுல 9ஆம் வசனத்திலிருந்து படிக்க கேட்போம். பின்பு அவர் ஜனங்களுக்கு சொல்லத் தொடங்கின ஓமையாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை தோட்டக்காரருக்கு குத்தகையாக விட்டு நெடுநாளாய் புறதேசத்திற்கு போயிருந்தான். அந்த தோட்டக்காரர் திராட்சை தோட்டத்தின் கனிகளில் தன் பாகத்தை கொடுத்து அனுப்பும்படி பருவ காலத்திலே அவர்களிடத்தில் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அந்த தோட்டக்காரர் அவனை அடித்து வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். பின்பு அவன் வேறொரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் அடித்து அவமானப்படுத்தி வெறுமையாக அனுப்பிவிட்டார்கள். அவர் 3ஆம் தரமும் ஒரு ஊழியக்காரனை அனுப்பினான். அவனையும் அவர்கள் காயப்படுத்தி துரத்தி விட்டார்கள். அப்பொழுது திராட்சை தோட்டத்தின் எஜமான், நான் என்ன செய்யலாம்? எனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினால் அவனையாகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று எண்ணி அவனை அனுப்பினார். தோட்டக்காரர் அவனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, சுதந்திரம் நம்முடையதாகும் படிக்கு இவனை கொல்லுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு அவனை திராட்சை தோட்டத்திற்கு புறம்பே தள்ளி கொன்று போட்டார்கள். இப்படி இருக்க திராட்சை தோட்டத்தின் எஜமான் அவர்களை என்ன செய்வான்? அவன் வந்து அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை வேறு தோட்டக்காரரிடத்தில் கொடுப்பான் அல்லவா? அதற்கு அவர்கள் அப்படி ஆகாதிருப்பதாக என்றார். இஸ்ரேல் மக்கள் உடனே என்ன சொல்றாங்க? அப்படி ஆகாதிருப்பதாக. அவங்களுக்கு என்ன புரிஞ்சு போச்சு? தங்களை தான் ஆண்டவர் மீன் பண்றான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஒரு திராட்சை தோட்டத்து ஓனர், எஜமான் ஒருவர் இருக்கிறார். இவர் திராட்சை தோட்டத்தை கவனிக்கிறவங்களை கூப்பிட்டு, நான் தூரதேசத்துக்கு போறேன், என் திராட்சை தோட்டத்தை பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போறார். பருவ காலம் வரும் பொழுது தனக்குரிய கனிகளை தன் தோட்டத்தில் ஓனரில் அவர் தன் தோட்டத்தில் தன் பங்கு, அவங்க உழைச்சாலும் இவருக்கு பாரு ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ்னு இருப்பாங்கல்ல, அது மாதிரி இவங்க உழைக்கிறாங்க, அதுக்கு தேவையான எடுத்துக்கிட்டோம், ஏன் பங்கை கொடுத்து அனுப்புங்கப்பான்னு அனுப்பி விடுறாரு. ஒரு ஊழியக்காரர் அனுப்புறாரு. இவங்க என்ன பண்றாங்க? வேதவசனம் சொல்லுகிறது, அவனை அடித்து வெறுமையாக அனுப்பி விட்டாரு. 10ஆம் வசனம் என்ன? 2வது பாரு, இன்னொரு ஊழியக்காரர் அனுப்புறாரு. 11ஆம் வசனம், அவனையும் அடித்து அவமானப்படுத்தி வெறுமையாக அனுப்பி விடுகிறார். பாரு, முதல் இதுலயும் வெறுமையாக அனுப்புகிறாரு. இப்ப இந்த உலகம் என்ன பண்ணுது தெரியுமா? அருமையா இந்த உலகத்துல ஆண்டவர் தனக்குன்னு சொல்லி ஒரு திராட்சை தோட்டம் போல வச்சிருந்தது தன்னுடைய ஜனம் இஸ்ரவேல் மக்கள். அவங்க பாரு, தேவனுடைய ஊழியக்காரர் தீர்க்கதரிசிகளை அனுப்பிட்டே இருக்கும்போதும் அவங்களெல்லாம் வெறுமையா அனுப்புறாங்க, பலரை வெறுமையாக்குறாங்க. எரேமியாவை சிறையில போடுறாங்க. ஆமா, எவ்வளவு பாடுபடுத்துறாங்க. அப்ப வெறுமையாய் அனுப்பி விடுறாங்க. 3ஆம் தரமும் ஒரு அனுப்பினப்ப அவர்கள் காயப்படுத்தி துரத்தி விட்டார். அப்ப நிறைவா அப்ப அந்த எஜமான் என்ன நினைக்கிறாருன்னா, என் மகனை அனுப்புனா இவங்களுக்கெல்லாம் பிடிக்கும், அவனை கண்டு அஞ்சுவாங்க, பயப்படுவாங்க, ஏன் எனக்குரிய பங்கு மட்டும் கொடுத்து அனுப்பிடுங்கப்பா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்பொழுது பிரியமான குமாரன், எனக்கு பிரியமான குமாரனை அனுப்பினால் அவனையாகிலும் கண்டு அஞ்சுவார்கள் என்று அவனை அனுப்பினான். திராட்சை தோட்டக்காரர் அவனை கண்டபோது, இவன் சுதந்திரவாளி, சுதந்திரம் நம்முடையதாகும்படி இவனை கொல்லுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக்கொண்டு அவனை கொன்று போட்டார்கள். பாரு, ஒவ்வொரு ஊழியக்காரனும் வெறுமையாக அனுப்புனாங்க, துரத்தி விட்டாங்க. குமாரன் வந்தப்போ கொன்னே போட்டாங்க. அப்பொழுது
அந்த திராட்சை தோட்டக்காரர் என்ன பண்ணுவார், நான் வந்து அந்த குத்தகைக்கு யார்கிட்ட விட்டுருந்தாரோ அவர்களை சங்கரித்து, இவர் எஜமான் இல்லை, இவர் சங்கரித்து வேறு பராமரிக்கிறவங்க கையில் ஒப்பு கொடுப்பார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, இதை போல ஒரு ஓமையை சொன்னோன்னே இஸ்ரவேலர் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, இப்படிலாம் ஆகக்கூடாதுங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இல்லை கர்த்தர் நம்மகிட்ட தான் இப்படி விட்டுட்டு கனி கேட்குறாரு, ஆவியின் கனி, அன்பு சந்தோஷம்லாம் கேட்குறாரு, நம்ம கொடுக்காம இருக்கிறோம், இல்லை இனிமேல் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் கூட உங்களுக்கு அருமையான சரீரம், அருமையான ஞானம், பேசும் திறன், இதெல்லாம் கொடுத்துட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இது என் சொந்தம், என்னுடைய சொத்துப்பா, எனக்குரிய கனத்தை மட்டும் கொடுங்கன்னு அனுப்புகிறாரா. இதை பார்த்து மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அடாடா தசம பாகம் கேட்குறாங்க, எப்பா எனக்குரிய பங்கு மட்டும் கொடுத்துருங்கப்பா, நீங்கள் நல்லா வாழுங்க அப்படிதான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து அவருடைய பிள்ளைங்கப்பா, நாம் வெறுமையாக அனுப்பி விடணும், கொடுக்கக்கூடாது, அதை சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லை, குமாரனை அவங்க என்ன பார்க்குறாங்க, இவன் சுதந்திரவாளி, எல்லாம் இவருக்கு உரிமையாகிற போகுது, அதனால் வாங்க கொல்லுவோன்னு சொல்லி புறப்படுகிறவர்களாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக புறப்படுகிறவர்களாக அநேகர் எழும்புறாங்க. அப்போ ஒரு காரியம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை கனம் பண்ணுறதா இருந்தால், பிதாவை கனம் பண்ணணும்னா ஆண்டவரை கனம் பண்ணணும். ஆண்டவரை கனம் பண்ணுறதா இருந்தால் அவருக்குரிய ரெஸ்பெக்ட், அவருக்குரிய கனம், அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுதல், அவர் கொடுக்க வேண்டிய கனம், துதி, புகழ், மரியாதை, காணிக்கை, இவைகளெல்லாம் கூட வந்து மனப்பூர்வமாய் அவருக்கு செய்ய வேண்டும். இப்போ காணிக்கையெல்லாம் விடு, இவங்களுடைய சரீரத்தை பரிசுத்த ஜீவ பலியாக அர்ப்பணிக்க ஒப்பு கொடுக்கறத இது எல்லாத்துக்கும் மேல. காணிக்கை என்ன காணிக்கை? துன்மார்க்கனுடைய காணிக்கை எதுக்கு? யூஸ்லெஸ். ஆண்டவர் அதை ஏற்க மாட்டார்ல. அப்போ அது வந்து தான தர்மத்துக்கு தான் உபயோகமாக இருக்கும். வேற எதுக்கு உபயோகமாகும் பாருங்க. துன்மார்க்கமான ஒருவனுடைய காணிக்கை பெட்டியில் வந்து விழக்கூடாதுன்னு அந்நியரை அடக்கம் பண்ணுறதுக்கு தானே அதை ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்போ காணிக்கை முக்கியம் இல்லை, அதெல்லாம் விட உங்கள் சரீரத்தை தேவனுக்கு உகந்த ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கறது இருக்கு பார்த்தீங்களா, அந்த பங்கு தான் கேட்குறாரு. உன்னுடைய இருதயத்தை எனக்கு தான் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தான், அதில் நான் வந்து வாசமாக இருக்க விரும்புகிறேன், எனக்குரிய பங்கு மட்டும் கொடுப்பா. நீ நல்லா சாப்பிடு, சந்தோஷமாக இரு, குடும்பத்தோடு இரு, உன்னுடைய நில புலங்கள், உன்னுடைய நன்மைகளை அனுபவி, சந்தோஷமாக இரு, என்னுடைய இடம் இருதயத்தில் இடம் கொடு, மற்றும் உன்னுடைய வாழ்க்கை தேவ பக்தியாக இருக்கட்டும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம குமாரனை வேதனைப்படுத்தாமல் திரும்ப திரும்ப பாவம் செய்து பின்மாற்றத்தில் போகிறவங்க அவரை சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அவமானம் வேண்டாம், அந்த நிந்தை வேண்டாம். இன்றைக்கு கர்த்தருடைய கைகளில் நம்மையே ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே, நீர் குமாரன், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர் என்று எழுதியிருக்க ஐயா, இன்னைக்கு என்ன விடுதலையாக்கு. இருமனமுள்ள வாழ்க்கை வேண்டாம், ஒரே மனதோடு. அப்போ நீங்கள் காலையில் எழுந்த உடனே பிதாவுக்கு ஒரு பாடல், குமாரனுக்கு ஒரு பாடல், ஆவியானவரை கனம் பண்ணி ஒரு பாடல், 3 பாட்டு பாடிட்டு புறப்படுங்க. அந்த நாள் எப்படி ஜாம் ஜாம்னு இருக்குன்னு பாருங்க. உங்க வாழ்க்கை மலர ஆரம்பிச்சிடும். பிதாவுக்குரிய கனம் கொடுக்குறீங்க, குமாரனுக்குரிய கனம் கொடுக்குறீங்க, ஆவியானவர் கனம் பண்றீங்க, அவ்வளவுதான். இப்ப பாரு சோஃபி, பிதாவுக்குரிய கனம் ஒண்ணு, குமாரனுக்குரிய கனம் ஒண்ணு, ஆவியானவருக்கு ஒரு கனம் இருக்குல்ல, அந்த கனம் இவங்க 2 பேருக்கு மேல போய் செட் பண்ணி வச்சிருக்காரு. என்னன்னு சொல்லி பார்ப்போம். அப்படின்னா யாரை வந்து தவறா பேசினா கூட மன்னிக்கப்படும், தவறா பேசினாலும் மன்னிக்கப்படும். ஆனா பரிசுத்தாவியை மட்டும் பழித்து பேசினா, பரிசுத்தாவினர் மட்டும் பழித்து பேசினா மன்னிக்கப்படாது, இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாமல் நித்திய ஆக்கினைக்கு உட்பட்டு இருப்பாங்க. இப்ப எப்படின்னா ஆவியானவர் எவ்வளவு கனம் பண்ணணும் தூக்கி வச்சு அவருக்குரிய கனத்தை வச்சு செட் பண்ணிட்டாரு பத்தி. அப்படிதான். அப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்க, பிதாவுக்கு, குமாரனுக்கு, ஆவியானவருக்கு கனத்தை அருமையாய் கொடுக்கலாம். ஒரு அருமையான பாடலை நான் எழுதினேன். அந்த பாடல் என்ன சொல்லி வருமா? பரமபிதாவுக்கு சரணம், தேவகுமாரனுக்கு சரணம், தூய ஆவிக்கு சரணம், சரணம், மகிமை மாட்சிமை
துதியும் உமக்கே. ஸ்தோத்திரம் துதி கனமும் உமக்கே, ஸ்தோத்திரம் துதி மகிமை உமக்கே, ஸ்தோத்திரம் துதி புகழும் உமக்கே ஏசையா. சரணம் 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 அர்ப்பணம். பரமபிதாவுக்கு சரணம், சரணம் இயேசு கிறிஸ்துவுக்கு சரணம், சரணம் தூய ஆவிக்கு சரணம், சரணம் சரணம். பரமபிதாவுக்கு சரணம், சரணம் இயேசு கிறிஸ்துவுக்கு சரணம், சரணம் தூய ஆவிக்கு சரணம், சரணம் சரணம். மகிமை மாட்சிமை புகழும் உமக்கே. மகிமை மாட்சிமை புகழும் உமக்கே. சரணம் 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 அர்ப்பணம். உம் சித்தமே செய்வே, ஆமென் உம் விருப்பம் செய்வே, ஆமென் உம் ஊழியம் செய்வே. ஆமென் ஆமென். உம் சித்தமே செய்வே, ஆமென் உம் விருப்பம் செய்வே, ஆமென் உம் ஊழியம் செய்வே. ஆமென் ஆமென். நித்தமும் உம் சித்தம் செய்வதே பாக்கியம். நித்தமும் உம் சித்தம் செய்வதே பாக்கியம். சரணம் 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 அர்ப்பணம். இது ஒரு அருமையான பாட்டு, அருமையான பாட்டு. சரணம் 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 சொல்லி தேவனுக்கு பிதா குமாரன் ஆவியானவருக்குரிய கனத்தை சேர்க்கும் அருமையான. நீங்களும் பாடியிருக்கீங்க, பிள்ளைங்க ஆலிஸ் டைரிஸ் கூட அந்த பாட்டை பாடியிருக்காங்க. பரமபிதாவுக்கு சரணம், இயேசு கிறிஸ்துவுக்கு சரணம், சரணம் தூய ஆவிக்கு சரணம், சரணம் சரணம். பரமபிதாவுக்கு சரணம், இயேசு கிறிஸ்துவுக்கு சரணம், சரணம் தூய ஆவிக்கு சரணம், சரணம் சரணம். சரணம் சொல்லும்போது சரண்டர் ஆகிறோம், அவர் பாதத்தில் பிடித்துக் கொள்கிறோம், அவருக்கு துதி செலுத்துகிறோம், அவரையே பற்றி கொள்ளுகிறோம். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை. ஆம், பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு அருமையாய் கனம் கொடுத்து செல்லுகிற வாழ்க்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்னாலும் வாழ்நாளெல்லாம் நான் வாழ. நீ பூமியில் நன்றாக இருப்பதற்கும் உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தகப்பனை தாய கனம் பண்ணுன்னு இருக்கு. தகப்பனை தாய கனம் பண்ணாலே நல்லா இருப்பப்பா, வாழ்நாள் நீடிச்சிருக்கும்பா. அப்போ பரம தகப்பனை கனம் பண்ண 1000 தலைமுறைக்கு இறக்கம் சேர்த்து வச்சிடறாங்க. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் சொல்றாரு இல்லையா? கரெக்ட். அழகா கர்த்தரை கனம் பண்ணி வாழ்ந்தோம்னா நம்ம எந்த 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 நபர் முன்பதாக நம்ம கனவீனம் அடைய மாட்டோம். நம்ம கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே, நாங்கள் குமாரனை கனம் பண்ணி வாழ ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. குமாரனை கனம் பண்ணுகிறவன் அவரை அனுப்பின பிதாவை கனம் பண்ணுகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. எப்படி குமாரனை கனம் பண்ண வேண்டும்? அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிவது, அவருடைய வார்த்தைகளை கை கொள்வது தான் என்று நாங்கள் வேதத்திலே நாங்கள் வாசித்து தியானித்தோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் அப்படியே இயேசு கிறிஸ்துவை கனம் பண்ணி அதனால் பிதாவுக்கு மகிமை செலுத்தி பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இருப்பதாக. என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன் ஐயா. இதோ இன்று முதல் குமாரனை கனம் பண்ணி வாழுகிற ஒரு வாழ்க்கை, பிதாவை குமாரனை ஆவியானவரை கனம் பண்ணி வாழுகிற வாழ்க்கை உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கட்டும். காலையிலேயே எழுந்து வேதம் வாசிக்க வேண்டிய நேரத்தில் உட்கார்ந்து தேவனை தேடாமல் நியூஸ் பேப்பர் படித்து கொண்டிருப்பதோ, காலையிலே எழுந்து தேவ தியானமாக இருக்க வேண்டிய நேரத்தில் அவர்கள் ஏதாயிலும் உலக செய்திகளை யூடியூப்ல இதிலோ தேடிக்கொண்டு பார்த்து கொண்டிருப்பதோ எவ்வளவு குமாரனை கனவீனப்படுத்துகிற ஒரு செயல்பாடாக இருக்கும்.
அவருக்குரிய கனத்தை கொடுக்கட்டும். ஆமென். அதிகாலையிலே என்னை தேடுவதில் என்னை கண்டுபிடிப்பார்கள். ஆமென். அதான் அவரை விசேஷமாய் கனம் பண்ண வேண்டிய வேலை. அதில் அப்படியே இருக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தவர்களும் கர்த்தாவே, உம்முடைய கரமானது உம்முடைய பிள்ளைகளோடு கூட இந்த நாளிலிருந்து இடைப்பட்டு அருமையாக நடத்தட்டும். ஒவ்வொரு காரியத்திலும் உம்மை கனம் பண்ணினால் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறேன். பிதா ஒருவரை கனம் பண்ணினால் எவ்வளவு அருமையா இருக்கும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவனை கனம் பண்ணுவார். ஆகவே உம்மை கனம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் பிதாவே நீர் கனம் பண்ணுவீரையா. குமாரனுக்கு ஊழியம் செய்தால் பிதாவினிடத்திலிருந்து கனம் வருகிறதை காண்பார்கள், வாழ்க்கையில கண்ணார காண்பார்கள். இதோ உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைத்தருள். இந்த நாளிலே யார் யாருடைய வீட்டில் ஆண்டவரே மற்றவர்களால் கனவீனப்பட்டு யாரும் என்னை கனம் பண்ண மாட்டேன் என்கிறார்கள் என்று கலங்கி நிற்கிறார்களோ, பிதாவினால் உண்டாகிற கனத்தை பெற ஆரம்பித்தால் வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் கனம் தானாக தேடி வரும். அப்படியே செய்தருளும் கர்த்தாவே. இந்த ஜெபத்தை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி சொல்லி மனத்தாழ்மையோடு ஏறெடுக்கின்றோம் பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். ஆம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 19/9/2025 ஆகிய இன்று உங்களுக்கு நன்னாளாய் இருப்பதாக இந்நாளிலே தங்கள் பிறந்த தினத்தை மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. God bless you. God bless you.